தீர்ந்து போன கட்சி அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இது தீர்ந்து போற கட்சியா, யாரையும் தீர்க்க போற கட்சியா அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆலமரம் விழுதுகளை போல எங்கள் தலைகள் போனாலும் பரவாயில்லை, விழுதுகள் தொங்கியே ஆகும், வேறு சாகாது என்றும். ஆலமரம் அரச மரம் போல தலை உதிர் காலம் இது. கட்சிக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு வர்றவங்க போறவங்க போகட்டும். மந்திரிகள் போனாலும் என்ன, மாவட்ட செயலாளர் போனாலும், யாரு போனாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாத இயக்கம். புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்தே தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான். இன்னும் தொண்டர்கள், எக்கச்சக்கமான தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் தொண்டர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்போம். மறுபடியும் உங்களை மாதிரி முன்னாள் இப்போ போய் சேர்ந்திருக்கிற முன்னாள் மந்திரிக மாதிரி நாங்க செயல்படுத்த இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரா போய் அந்த கட்சியில சேர அந்த கட்சி தீய சக்தியா மாறி எங்க சக்தி தூய சக்தியா மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா மறுபடியும் வெல்லுவோம், ஆட்சியை பிடிப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் யார் என்பது இப்பத்தான் சில பேர்த்துக்கே நல்லா தெரியுது. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் அவர் மறுபடியும் வெல்லுவார். இந்த இயக்கத்தை கட்டி காக்கும் ஒரே காவல் தெய்வமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்னென்ன காரியங்கள் ஒன்றிய செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் மாற்றி மறுபடியும் ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்த ஆட்சிக்கட்டில் அமர்த்துவதற்கு என்னென்ன ஐடியா பண்ணணுமோ எல்லாம் அவர் பண்ணுவார். வணக்கம் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, எம்ஜிஆரை போல நானும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எம்ஜிஆரை போல ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பது என் ஆசை. சரி, இப்பொழுது நம்ம கைப்பிள்ளை ஆட்சி தீய சக்தி, தூய சக்தி, தீர்ந்து போன சக்தி அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு வீட்டுல சோறு, ஒரு வீட்டுல குழம்பு, ஒரு வீட்டுல கொஞ்சம் கடிச்சுக்க, இப்படி வாங்கினது மாதிரிதான் உங்க ஆட்சியை எங்க எடப்பாடி பழனிசாமி இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பேசலாமான்னு அந்த வீடியோ எடுக்கலாமான்னு நினைச்சேன். அதுக்குள்ளே அவர் மீட்டிங் பார்த்து அங்க பேசிட்டு இருக்காரு. ஒரு மேஜை இருக்குன்னா 4மே தேவைப்படும். ஒரு நாற்காலிக்கு 4 கால் தேவைப்படும். 4 காலில் ஒரு கால் தான் உங்களது. கட்சி தான் சிறுசு, ஆனா வீரியம் பெருசு. பாத்துறீங்களா? 2 சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு 2 சீட்ல ஒரு கட்சியிலிருந்து 2 சீட்டு கலண்டா கூட ஆட்சி கலைஞ்சு போயிடும். அது கூட நீங்க எங்க இருந்து வாங்கியிருக்கிறீங்க? தீய சக்தியில இருந்து. 4 கட்சி கூட்டணி எங்க ஏடிஎம்கே இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு கொண்டுட்டு வந்து நீங்க ஓட்டு போட வச்சீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுவே தேவையில்லை போயிருக்கணும். நீங்க நல்லா ஊருக்காட்டில் சண்டை வந்தவனு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு ஆவாது எங்க வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு, அந்த மாதிரிலாம் இருக்கணும். நீங்க ஊடு ஊடா போய் என்னதும் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி பேச கூட எனக்கு வரல. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கே தெரியும். நாட்டில் யாரையும் சீப்பா பேசாதீங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க, அந்த மெஜாரிட்டியும் அடுத்த கட்சியிலேருந்து வாங்கி பண்ணிருக்கிறீங்க. அதையாவது தீர்க்கமா இருந்து செலவு பண்ண பாருங்க. நம்ம சொன்ன வாக்குறுதியை சரி பண்ண பாருங்க. நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுமேங்கிற வரை பாருங்க. நீங்களா ஏதாவது ஒன்று தீர்ந்து போன சக்தி, தீர சக்தி, பார சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு பேசுறீங்க. எல்லாம் பேச்சுக்கு அழகா பேசுங்க. ஏங்க பிரஸ்ஸை கண்டா போடுறீங்க? மீட்டிங்கு பேசலாம்ல. அந்த தீர்ந்து போன கட்சியில 25 பேர் வந்தாங்க, அவங்களா வந்தாங்க, இல்லை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம், மந்திரி தரேன்னு சொன்னோம்னு சொல்லலாம்ல. அதை பேச மாட்டேங்கிறீங்க. மற்றபடி நீங்க எங்க கட்சியில உங்கள்கிட்ட வர்றாங்க அப்படின்னா நீங்களே பாத்துங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடந்தேடி எங்கெங்கோ செல்கிறாருன்னு பழமொழி இருக்கு. எந்த இடத்துல தொலைச்சாங்களோ அந்த இடத்துல தேடினாங்கன்னா அவங்க உருப்பிடுவாங்க. தொலைச்சதை இங்கே தொலைச்சுட்டு உங்கள்கிட்ட தேடுறாங்க, மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு. நல்லா பாத்துக்குங்க. வந்திருக்கவங்கலாம் சாதாரண ஆள் இல்ல, சரித்திரத்துல இடம் பிடிச்சவங்க, முன்னாள் மந்திரிங்க. ஆமா.